ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஆன்சர் பண்ணு, மற்றவங்க ஷேர் பண்ணிக்கோ. அடுத்தவங்க தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். இன்டிகிரேஷன். ஸோ இன்டிகிரேஷன் தான் ஏரியாங்கிற கான்செப்ட் இருக்கும். அது போக போக நிறைய இடத்துல இன்டிகிரேஷன் ஃபார்ம்ல பார்க்குறப்போ திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டிகிரேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ், டிஃப்ரென்சியேஷனோட ரிவர்சபிள் ப்ராசஸ். நோட் சர்க்கிளில் சொல்லுப்பா. இன்டிகிரேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ், டிஃப்ரென்சியேஷனோட ரிவர்சபிள் ப்ராசஸ். டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது எதை கண்டுபிடிக்க பயன்படும்? ஸ்லோப், சாய்வை கண்டுபிடிக்க வகையிடல் பயன்படும். இன்டிகிரேஷனுங்கிறது எதுக்கு பயன்படும்? ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண இன்டிகிரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொகையிடல் பயன்படும். ரைட். ஒரு இன்டிகிரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிராஃப், ஏரியான்றத கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேற்று கிளாஸில் கூட பார்த்துருந்தோம், எஃப்எஸ் கிராஃப்னு பார்த்துருப்போம். அதோட ஏரியா 1. அப்போ இன்டிகிரேஷன் ஃபார்முலா வரும், W = இன்டிகிரேஷன் ஆஃப் எஃப் டாட் எஸ்ன்னு சொல்லிட்டு. இதுவே ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் V டாட் dt. இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இன்டிகிரேஷன் ஆஃப் இன்டிகிரேஷன் வெலாசிட்டி அப்படின்னா இன்டிகிரேஷன் ஆஃப் A டாட் dt. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இன்டிகிரேஷன் ஆஃப் V டாட் dt. இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சு ரைட்டா. ஷார்ட்கட் கூட சொல்கிறேன். அந்த ஏரியாவுக்கு இன்டர்வியூ போனான்னு சொல்லுவேன். ஏரியா இன்டிகிரேஷன் சலுப்பாக இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக வேலை பார்த்தான்னு சொல்லுவேன். டிஃபரன்சியேஷன் சலுப்புனா ஸ்லோப்புன்னு ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். இது ரெண்டு வார்த்தையுமே எப்பயுமே ஞாபகம் வச்சு. சரி, இன்டிகிரேஷனுக்கு ஃபார்முலா integral of y dot dx equal to x power n plus 1 divided by n plus 1. இதில் y அப்படிங்கிறது x ஓட ஃபங்க்ஷன்லேயே இருக்கு. இதே t ஓட ஃபங்க்ஷன்ல இருந்தால் இன்டிகிரேஷன் ஆஃப் y dot dt equal to t power n plus 1 divided by n plus 1. இதில் n என்னவாகக்கூடாது? -1 ஆகக்கூடாது. ஏன் -1 ஆகக்கூடாதுன்னா மேலே 0 ஆகிடும். எனிதிங் பவர் 0 1ங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடும். அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து. இதில் ஃபர்ஸ்ட் இன்டிகிரேஷன் என்ன பார்த்தோம்? y = 5√x. அது எப்படி இன்டிகிரேஷன் பண்ணணும்? √x ஃபர்ஸ்ட் இன்டிகிரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி x பவர் 1/2 மாற்றணும். அதெல்லாம் ஞாபகம். இதே டிவைட்ல 1/√x அப்படின்னா x பவர் 1/2ன்னு கீழே மாற்றி மேலே கொண்டு போகிறப்போ x பவர் -1/2ன்னு வச்சதுக்கு அப்புறம் தான் இன்டிகிரேஷன் ஃபார்முலாவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி இன்டிகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா x பவர் n plus 1, அப்போ 1 + 1/2 3/2, டிவிஷன்லையும் 3/2. இப்படி தான் வந்து சம் வரும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 எக்ஸாம்பிள் தெளிவாக பார்த்து அண்ட் அது அப்புறம் அதுலேயே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஒர்க் டன் ஈக்குவல் டு f டாட் dxன்னு கொடுப்பான். அப்போ அது இன்டிகிரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே நடத்திருக்கோம். அந்த சம்மு தான் இப்போ சார் நம்ம சப்ஜெக்டாக பார்த்துருக்கோம். ஸோ எல்லா சம்முமே அப்பப்போ ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணிகிட்டே வரணும். ரைட். இதுவே லிமிட் கொடுத்தா என்ன சார் ஃபார்முலா? லிமிட் கொடுத்தா என்ன ஃபார்முலா? ஃபார் எக்ஸாம்பிள் a to bங்கிற லிமிட் கொடுத்தாங்கன்னா y டாட் dx equal to b பவர் n plus 1 divided by n plus 1 minus a பவர் n plus 1 divided by n plus 1. நடுவில் மைனஸ். இது எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சு இந்த ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்ம். ரைட்டா? இது இன்டிகிரேஷன் எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். முன்னாடி ஒரு நம்பர் கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா அது தூக்கி வெளியே வச்சுட்டு அது பெருக்களோட என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? மற்றதுக்கு இன்டிகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பராக இன்டிகிரேஷன் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ரைட். இதில் சின்ன சம்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த சம்ஸ் எல்லாம் ஒரு டைம் கொஸ்டின் எழுதி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ ஆரம்பிச்சோம். 1 டைமென்ஷனில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் கான்செப்ட். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் ப்ராடக்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ப்ராடக்ட்? வெக்டார் ப்ராடக்ட். சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டைரக்ஷன் தேவை கிடையாது. வித்தவுட் டைரக்ஷன் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். ரைட். ஓகே. ஒரு பர்சன் 5 கிலோமீட்டர் போகிறாருன்னா 5 கிலோமீட்டர் அவரோட டிஸ்டன்ஸ். மறுபடியும் 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர் போனால் டைரெக்டாக ஆட் பண்ணி 7 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அவரோட டிஸ்டன்ஸ். அவர் வலது பக்கமாக திரும்புகிறாரா இடது பக்கமாக திரும்புகிறாராங்கிற கதெல்லாம் டிஸ்டன்ஸுக்கு தேவை கிடையாது. அப்போ இது பாத்து டிபெண்ட். எந்தெந்த பாத்தில் போகிறாங்களோ அந்தந்த பாத்தை கால்குலேட் பண்ணுறது தான் டிஸ்டன்ஸோட வேலை.
டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும் டிபெண்ட் ஆகும். ரைட், அதனால டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ்ல நெகட்டிவ் வேல்யூ வராது. டிஸ்டன்ஸ் 0 ஆகும், ஆனால் நெகட்டிவ் ஆகும். மெஜாரிட்டி டே பாசிட்டிவாக தான் இருக்கும். ரைட்டா, அதனால ஸ்கேலர் ப்ராடக்ட்ல கொண்டு வரேன். ஒரு சர்க்குலர் பாத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2πr. சர்க்குலர் பாத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2πr. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சர்க்குலர் பாத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? 0. டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்குலர் பாத்துல ஒரு ஆள் வட்ட பாதையில போயிட்டு வர்றாருன்னா 2πr தான் அவரோட வேல்யூ. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃபைனல் அப்படிங்கிறப்போ சர்க்குலர் பாதை ஆரம்பிச்ச இடமும் முடிச்ச இடமும் ஒன்றுங்கிற போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சிங்கிறது சொல்லி என்னென்ன சிம்பிள் பயன்படுத்தலாம்? டி சிம்பிள், எக்ஸ் சிம்பிள், ஒய் சிம்பிள், இசட், எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஏகப்பட்ட சிம்பிள். யூனிட் மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர், நேனோமீட்டர், மைக்ரோமீட்டர் போயிட்டே இருக்கும். அதில் மீட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ற சபரி நோட்ஸ் இருக்கா இல்லையா? 10 நோட்ஸ் பார்த்துருக்கீங்க, புரியல? அப்போ அது அப்போ இது சரி. டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா ஸ்கொயர் பிராக்கெட்ல எல். டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா ஸ்கொயர் பிராக்கெட்ல எல் இல்லையா? ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள m பவர் 0, l பவர் +1, t பவர் 0. இது டைமென்ஷன் ஃபார்முலா. ரைட், நல்லா ஞாபகமா. டிஸ்டன்ஸ் மே பி ஸ்ட்ரெயிட் லைன் பட் நாட் பி ஷுட் பி ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இருக்கலாம், ஆனால் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இருக்கலாம், ஆனால் எல்லா டைமும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா அது பார்த்து டிபெண்ட் அப்படிங்கிறது. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷுட் பி ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் மட்டும் டிபெண்ட் ஆகிறதுனால எப்பயுமே அது என்னதான்? ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ இந்த பாயிண்ட்லாம் ரீகலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் இப்போ நடத்த கரண்ட் சப்ஜெக்டோட இதை ஒத்து போக வைக்க முடியும். ரைட், இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். 5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர். நான் எல்லா கிலோமீட்டரும் ஆட் பண்ணேன். ஒரு சைடு 2 கிலோமீட்டர் கொடுத்துருவோம், இன்னொரு சைடு 2 கிலோமீட்டர் தரமாட்டேன். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த சைடு 2 கிலோமீட்டர், அப்போ இந்த பக்கமும் 2 கிலோமீட்டர் இருக்குங்கிறத யூகிச்சது. ரைட், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அடுத்தது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட்ஸ் a வெக்டர் குவாண்டிட்டி. என்ன குவாண்டிட்டி? வெக்டர் குவாண்டிட்டி. வெக்டர் குவாண்டிட்டி கண்டிப்பா என்ன இருக்கும்? டைரக்ஷன் தேவை, வித் டைரக்ஷன். வெக்டர் குவாண்டிட்டி கண்டிப்பா என்ன தேவை? வித் டைரக்ஷன் கண்டிப்பா தேவை. ஸோ பாத்து இண்டிபெண்டா, பாத்து டிபெண்டா, பாத்து இண்டிபெண்டன்ட். போற பாதை தேவை கிடையாது, போற பாதை தேவையே கிடையாது. பாத்து இண்டிபெண்டன்ட். பாத்து இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த வழியோ போயிட்டு போட்டோம், எனக்கு தேவை ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். அது எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ அதை நான் கண்டுபிடிச்சாலே போதும். என்னது? எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அப்ப இது எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட் லைன். சொல்லு பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட் லைன். இடப்பெயர்ச்சி எப்பொழுதும் நேர்கொண்டு பாதை. ஏன்னா தொடக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு மட்டும்தான். ரைட், அப்ப இது ஒரு ஷார்டஸ்ட் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் எங்கெங்கயோ போயிட்டு வந்தா கூட முடிகிற இடம் ஆரம்பிக்கிற இடம் இந்த 2 இடம் மட்டும் தான் இருக்கிறப்ப இது ஷார்டஸ்ட் பாத்தா இருக்கும். அவர் எங்கெங்கயோ போயிட்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பாத்தால எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்டஸ்ட் பாத்துன்னு சொல்லுவோம். ஒரு சர்க்குலர் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 0. முன்னாடியே சொல்லியாச்சு. என்னென்ன சிம்பிள் பயன்படுத்தலாம்? டி வெக்டார், எக்ஸ் வெக்டார், ஒய் வெக்டார், இசட் வெக்டார், இந்த மாதிரி வெக்டார்ஸ் எல்லாமே பயன்படுத்தலாம். என்னென்ன யூனிட்? அதே யூனிட்ஸ் தான், சேம் டைமென்ஷன். ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள எல், எஸ்ஐ யூனிட்ல யூனிட். ரைட்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரு 5 கிலோமீட்டர் மட்டும் தான் போயிருக்கானா, அவன் டிஸ்டன்ஸும் 5 கிலோமீட்டர் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 5 கிலோமீட்டர் தான். அவன் 5 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துட்டானா, அவன் டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 கிலோமீட்டர். சரியா? ஏன்னா எதிர் திசையில வந்ததுனால 5 - 3ங்கிற கான்செப்ட் 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல உள்ள வரும். ஸோ தெளிவா நம்ம ஞாபகம். ஸோ டிஸ்டன்ஸ் பெருசா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் பெருசு,
சம்டைம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், பட் எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா இருக்கும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல பாசிட்டிவ் வேல்யூ வரும், நெகட்டிவ் வேல்யூ வரும் அண்ட் ஜீரோ வேல்யூ வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்ன வரலாம்? பாசிட்டிவ் வேல்யூ வரலாம், நெகட்டிவ் வேல்யூ வரலாம், ஜீரோ வேல்யூமே வரலாம். கிளியரா? ஸோ இப்படிதான் நம்ம டேபிள் பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ அண்ட் ஜீரோ வேல்யூ, மூணு வேல்யூமே நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட். ஏன்னா இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது இது தாராளமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். ஆனால் எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசாக, அதாவது வெக்டார் ப்ராடக்ட் டிஸ்டன்ஸை விட பெருசாக வாய்ப்பே கிடையாது. ஒரு வேலை ஒரு ஆள் நகரவே இல்லை, அங்கேயே நிற்கிறாரு. ஒரு ஆள் நகரவே இல்லை, அங்கேயே நிற்கிறாருன்னா டிஸ்டன்ஸ் ஜீரோ. அவர் நகராதனால ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுங்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த மாதிரி நல்லா ரெண்டுமே ஜீரோ வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? இதில் அட்வான்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று நடக்குது. என்னன்னா, ஒருத்தர் ஆஃப் சர்க்கிள் போயிருப்பார், பாதி சர்க்கிள் போனால் பையார் டிஸ்டன்ஸ், ஃபுல் சர்க்கிள் போனால் 2πr டிஸ்டன்ஸ். ஸோ அதான் கேட்டிருப்பாங்க, அதுக்கு எந்த மாதிரி சம் போட்டுருக்கோம். அவர் ஆஃப் சர்க்கிள் போனார்னா டிஸ்டன்ஸ் பையார், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 2r. டிஸ்பிளேஸ்மெண்ட் 2r. அப்புறம் இருந்து என்ன? ஸோ அந்த இடத்துல வந்து ஏன் 2r? டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்போசிட் பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அந்த இடத்துல ஆஃப் சர்க்கிள் போனார்னா டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் 2r. நடுவுடைய ஸ்டார்டிங் ஃபைனல் பாயிண்ட் நடுவில் வெறும் ஆறுங்கிற ரேடியஸ் தான் 2 டைம் உண்டு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸ்பீடு எங்கிறது என்னது? ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ வித்தவுட் டைரக்ஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஆள் 5 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு போனோம்னா 5 km/h அப்படிங்கிறது அவரோட ஸ்பீடு. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம்ல கடக்கிறாரு அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஸ்பீடு. அப்போ ஸ்பீடுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். சரி சார், இது ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸோ இட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸ்பீடு அப்படிங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். சார் பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்குமா? டிபெண்ட் பண்ணியிருக்காதா? பார்த்து இன்டிபெண்ட். ஆனால் நல்லா நினைச்சுக்கோ, எல்லா ஸ்கேலாரும் மெஜாரிட்டி டைம் பார்த்து இன்டிபெண்ட் தான் பாதைய டிபெண்ட் ஆகிருக்காது. பாசிட்டிவ் வரலாம், ஜீரோ வரலாம், ஆனால் நெகட்டிவ் வரலாம். பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், ஆனால் ஜீரோ வராது. யூனிட் என்ன? மீட்டர் பை செகண்ட், இல்லையா கிலோமீட்டர் பை அவர். மீட்டர் பை செகண்ட் இல்லையா கிலோமீட்டர் பை அவர். இல்லை எஸ்ஐ யூனிட் மீட்டர் பை செகண்ட். ஒரு கிலோமீட்டர் பை அவர் மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். என்ன நம்மளால மல்டிப்ளை பண்ணணும்? 5/80. 1 km/h அப்படிங்கிறது 5/80 m/s க்கு ஈக்குவல். சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீடு, ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் அவர் முடிச்சிட்டாரு அப்படின்னா, அவர் 1 மணி நேரத்துக்கு முடிச்சாரு அப்படின்னா 2πr/1 அப்படிங்கிறது அவரோட சர்க்குலர் மோஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பீடு. இதே சர்க்குலர் மோஷன்ல வெலாசிட்டி கண்டுபிடிச்சா அது 0 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, இதோட டைமென்ஷன் ஃபார்ம் Lt⁻⁻1. வெலாசிட்டி பார்த்தோம்னா வெலாசிட்டி என்ன இருக்கு? டைரக்ஷன் இருக்கு. வெலாசிட்டி டைரக்ஷன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைம்ல கடந்து போகுது, குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைம்ல கடந்து போகுதோ அதுதான் நமக்கு என்னது? வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. So velocity formula displacement by time derivative. Velocity formula displacement by time derivative. இதுல பாசிட்டிவ் வரும், sorry பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், ஜீரோவும் வரும். இதோட யூனிட்டும் மீட்டர் பை செகண்ட் இல்லையா கிலோமீட்டர் பை ஹவர். மீட்டர் பை செகண்ட் இல்லையா கிலோமீட்டர் பை ஹவர். இது சிம்பிள். எஸ் வெக்டார் இல்லையா வி வெக்டார்னு சொல்லலாம். வெலாசிட்டிக்கு எஸ் வெக்டார்னு சொல்லலாம் இல்லையா வி வெக்டார்னு சொல்லலாம். அதிகபட்ச நேரம் வி வெக்டார். இதுக்கும் சேம் டைமென்ஷன் L⁻⁻⁻. சம் இன் கிளாஸ்.
ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா total distance divided by total time taken. Average speed formula total distance divided by total time taken. Average velocity formula total displacement divided by total time taken. First, average speed total distance divided by total time taken. Average velocity total displacement divided by total time taken. Distance displacement வித்தியாசத்தை பார்த்தீங்க. சம்மெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது சம்மெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்துட்டு சம் கொடுத்துருக்கேன். ஜி கொடுத்துருக்கேன். ஒட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ரைட். இதே டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம் ஆஃப் வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதுதான் நேற்று கிளாஸ்லையும் பார்த்துக்கணும். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டைப். அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா v ஈக்குவல் டு dx டிவைடட் பை dt. அப்போ x வந்து டைமோட ஃபங்க்ஷன்ல இருந்தா x should be in the function of time. So x அப்படிங்கிறது டைமோட ஃபங்க்ஷன்ல இருந்தா அப்ப அது எக்ஸாம்பிள் x equal to t square plus 2t அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும். பட் இந்த விஷயம் என்னன்னு கேட்டிருந்தேன், டைமை வந்து x ஓட ஃபங்க்ஷன்ல கொடுத்துருந்தேன். அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு dt டிவைட் பை dx டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அது தலைகீழாக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும். இந்த வருஷம் கொஸ்டின் அப்படியே இருந்துச்சு. இந்த வருஷம் கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் தான். நம்ம ஸ்டேட் லைனில் படிச்சுட்டு அது ரிவர்ஸில் அப்ளை பண்ணுறதுனால தான் எங்களுக்கு கருத்து. இந்த வருஷம் பேப்பரோட கம்பேர் பண்ணுறோம். ஜென்ரலாக தியரி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்துருக்கு. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் நவம்பருக்கு மேலே தயார் பண்ணுவோம். நவம்பர் வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணுறது தான் டார்கெட். நவம்பருக்கு அப்புறம் இந்த கஷ்டமான வந்த டாபிக் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அப்போ தான் ரியல் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும். அப்போ அதையும் நீ ரிமைனிங் படிச்சு தான் ஆகணும். ஸோ இப்படி ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டேட் லைன். பட் இதெல்லாம் படிச்சு போனால் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் நீ மார்க் எடுக்கலாம். கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணணும், அப்போ அதுக்குமே நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இதெல்லாத்தையும் முடிச்சாங்க. ஸோ நல்லா படித்தோம். அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா dx டிவைடட் பை dt. ஸோ டைம் எக்ஸில் வந்து டைம் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் x equal to 2t square plus 3t 0 என்ன ஒன்று இருக்கும். அது என்னவா இருக்கலாம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். நேற்று கொஸ்டினில் கூட அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. பட் அதை இன்டிகிரேஷன் பண்ணி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பான். அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பான். அதை இதே டிஃபரன்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிச்சி அந்த வெலாசிட்டியை கைனெட்டிக் எனர்ஜி அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிச்சோம். ஸோ இதெல்லாமே கோத்துட்டு வரணும். நூல் கோத்து தான் படித்தாகணும். ஏன்னா இப்போது பயாலஜின்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஏதாவது இடத்துலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டோல் காம்பவுண்ட்ஸ், யாரோட இண்டோல் காம்பவுண்ட் டெரிவேட்டிவ்னா அது ஆக்சிஜன் அப்படிங்கிறது கேள்வி வரும். அதை வச்சு இப்போ நான் ஒரு சம் நடத்துறேன், சைட்டோகைனின் இவ்வளோ இருந்தால் ஆக்சிஜன் இவ்வளோ இருந்தால் செடி வளருமா வளராதா அப்படின்னு நினச்சா கேட்கலாம். ஏன்னா சிலபஸ் கொஸ்டின் தான். பிஜிஆர் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு என்கிட்ட ரைட்ஸ் இருக்குது. ஆனால் பையன் போட மாட்டான். உனக்கு இல்லை, எந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தெரியாது, என் டீச்சர்ஸ்க்கே தெரியாது. ஏன்னா அவங்களும் அது எக்ஸ்பெரிமெண்டல் சிலபஸ்லாம் கிடையாது. அப்போது அந்த மாதிரி கொஷின்ஸ் அங்கே வராது. ஆனால் கேட்கலாம். அது கொஞ்சம் அப்படி பார்த்தோம்னா நிறைய கேட்டே இருக்கும். இதெல்லாம் கேட்கறது கிடையாது. ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா ஒரு லெசனில் படிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் அதே கான்செப்டுக்கு இன்னொரு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் மோஷனுக்கு நான் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ மைண்டில் அது ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு சார்ஜ் வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்றுது. அந்த இடத்துல இதை அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயம். ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் போகும். அப்போ இதை அப்ளை பண்ண முடியுமா முடியும். அங்கே சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் வரும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வரும். இன்னும் அவங்க போகிறப்ப வேறு வேறு ஃபோர்ஸஸ் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்க முடியும். சேர்த்து படிச்சு. அப்போ இங்கே என்னென்னா இங்கே ஒரு இந்த லெசனில் படிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ஒர்க் எனர்ஜி பவரில் அப்ளை பண்ணிக்கணும். மோஷன் அண்ட் பைனில் படிக்கக்கூடிய ஃபார்முலாவையும் ஒர்க் எனர்ஜி பவரில் அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன்டர் கனெக்டட். இந்த லெசன்லாம் ஒரே லெசனாக கொடுக்க வரைக்கும் விடுதலுக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லெசன் படிச்சுட்டு இப்போ ஃபிசிக்ஸ் என்னென்னா, சார் நான் இந்த லெசன் மட்டும் 4 லெசன் சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த கேள்வி வர மாதிரி ஒரு 4 லெசன் சொல்லுங்கள், அந்த லெசன் மட்டும் வெயிட்டேஜாக இருந்தால் நான் படிச்சுக்கணும். அது நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எது அதிகமாக கொஸ்டின் வந்திருக்கோ அது வெயிட்டேஜான டாபிக். ஆனால் நீ அப்படி படிச்சுன்னா சால்வ் பண்ண முடியும். அப்படி படித்து யாராவது சால்வ் பண்ணிக்கணும்னா இந்நேரம் அது ஒரு மெத்தடாக இருக்குல்ல, நாங்களே சொல்லியிருப்போம்.
இந்த லெசன் மட்டும் பண்ணுறாங்க. அப்படி நீட்டில் எந்த பேட்டர்னும் இது வரைக்கும் வரவே இல்லை. இந்த 2025 பேப்பர் வரைக்குமே நிறைய பேர் நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க, இப்படி படி அப்படின்னு படி. இப்போ 2025 அப்புறம் யாருமே அப்படி சொல்கிறது கிடையாது. அப்படி சொன்னதுனால தான் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்குது. இப்போ என்டிஏக்கு என்ன ஒரு கோவம்னா, சில அகாடமியில் கிளைம் பண்ணுறாங்க, என் அகாடமியில் படித்தா எல்லா கொஸ்டினும் வரும் அப்படின்னு. அவனுக்கு கோவம் வருது. அதே மாதிரி 2024 வந்ததுனால தான் ஏகப்பட்ட பேர் ஃபுல் மார்க் எடுத்துட்டாங்க. அப்போ என்டிஏ தரப்பில் கொஞ்சம் வெளியே போய் ஃபேக்கல்ட்டிக்கு நடுவில் கன்ஃபியூஷன்ஸ் வரணும். இப்போ நம்மளே போட்டோம்னா 1 hour ஆகுது இல்லை. அப்போ அதை வந்து என்டிஏ வந்து ஸ்ட்ராங்காக எடுத்தேன். இப்போ நானும் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கொஸ்டின் எடுக்க சொன்னால் நான் ஸ்ட்ராங்காக எடுத்து விட்டுருந்தேன். இன்னொரு ஃபேக்கல்ட்டிக்கு போது கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ இந்த ஃபேக்கல்ட்டி போட்டி ஆகிடுச்சு. அதனால தான் கொஸ்டின் பேப்பர் வந்து ஜெயில் ஸ்டாண்டர்டில் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தது. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் சால்வ் பண்ணியே ஆகும். ஓகேவா? ஒரு 30-35 கொஸ்டின் ரைட் ஆனால் மட்டும்தான் நீ நினச்ச ட்ரீம் காலேஜ்குள்ளே போகணும். அபோவ் 20+ அப்படிங்கிறது தேவை. நான் எல்லாமே சால்வ் பண்ணுறதான்னு சொல்லுவேன். 45-40 நீ எடுக்கணும். நீங்கள் டாப் 100 டாப் 1000 இருக்கணும் அப்படின்னா 40-45 சால்வ் பண்ணிக்கலாம். பட் ஒரு 20+ அது 30-25+. ஃபிசிக்ஸில் ஒரு 100-120 மார்க் தான் எதிர்பார்க்க. அதுக்கு மேலே ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதை ப்ராப்பராக பண்ணணும். மீதி வந்து பயாலஜியில் 360 டவுட்டே வேணும். சரியா? எடுத்து தான் ஆகணும். அதுக்கு எவ்வளோ ரிவிஷன் கொடுக்கும் அவ்வளோ ரிவிஷன் கொடுத்துருவேன். அப்போ அது ஃபுல் மார்க் எடுத்துக்கிறேன். அண்ட் கெமிஸ்ட்ரியும் அதே மினிமம் 150-160. இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு லெவல் வந்துச்சு. ஒரு 460, 50, ஒரு 50, 500. அப்புறம் ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு 100 மார்க் 600 மார்க் வந்துச்சு. 600 மார்க் இது வரைக்கும் கவர்மெண்ட்ஸுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லதான் வாய்ப்பு இல்லை. எல்லாருக்குமே கிடைச்சிடும். அந்த 600 மார்க்கு பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் எடுக்கணும். அதனால ஃபிசிக்ஸ் ஒரு 20-25 கொஸ்டினாக நீ சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரிக்கு தான் உனக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு. இல்லையா? ஃபிசிக்ஸ் நான் நம்ம சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகும். அது ஸ்கிப் பண்ண முடியாது. அதே டைம் ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும் கம்பேரிங் டு பயாலஜி. பயாலஜி கம்பேர் பண்ணுறப்போ ஃபிசிக்ஸ் சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கும். டேரக்ட் லைனாக இருக்கும். பார்த்த கொஸ்டினாக இருக்கும். ஈஸியாக போடுற மாதிரி. அது இந்த வருஷம் பேப்பர் கொஞ்சம் லென்த்தி ஆகிடுச்சு. அது வந்து ஒரு இதாக ஃபஸ்ட்டு மைனஸாக பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் நான் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறதா, இந்த வருஷம் பேப்பர் கஷ்டமாகிடுச்சுன்னா பையன் வந்து அதுக்கேற்ற மாதிரி தயாராகும். நீ வேணால் பேப்பர் கஷ்டமாகிடுச்சு உட்காரலாம். ஆனால் எனக்கு எபிபிஎஸ் சீட் வேணும்னு சொல்கிறவன் தயார் பண்ணிட்டு வந்துடும். இப்போ நீயும் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிட்டு போயிடும். அண்ட் போட்டி வந்து எக்ஸாம் ஆல்ரெடி செட் ஆகும். போட்டி இங்கே நீ யோசிக்கவே கூடாது. காம்படிட்டர் யார், கட் ஆஃப் ஜோன் என்ன, இதெல்லாம் செகண்டரி. 2024 ஒரு கட் ஆஃப் வந்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது பேப்பர் வந்தப்பறம் அப்படியே அகேன்ஸ்டாக மாறி போன மாதிரி அதெல்லாம் யோசிச்சு நம்ம ஒரு 600-620 வரை டார்கெட் பண்ணி கம்பல்சரியாக எடுக்கணும். அதுக்கு கீழே வர மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. படிக்கிறது நான் சொல்லுவேன். அதுக்கு மாதிரி ரெடி பண்ணி தான் நான் அனுப்பிடுவேன். ஸோ அதனால் இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். ஒரு லெசன் இன்னொரு லெசன் இன்டர் கனெக்ட் ஃபார்முலாஸ் பண்ணணும். இந்த லெசன் நீ எழுதுனா அந்த லெசனையும் படிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் ஆச்சு. ஸோ நான் ஒன் டைம் ஒர்க் எனர்ஜி பவர் ஈஸியாக இருக்குன்னு அதை படிக்கிறதோ, இல்லை ஒன் டைமென்ஷன் ஈஸியாக இருக்குன்னு எதை படிக்கிறதோ ஃபிசிக்ஸுக்கு ஆகாது. சரி, அதே மாதிரி இது நான் வரைக்கும் 11th 12th என்ன படிச்சிருப்பேன். உனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா மெமரி பண்ணிட்டு போய் எழுதிட்டு வந்துருப்பேன். கரெக்டாக தானே? போதா இந்த கொஸ்டினை பாரு. 11th ஸ்டாண்டர்டில் பால் டெஸ்ட் நம்ம ஸ்கூலில் இருந்துச்சு. யாரை பண்ணுறது அது அந்த வச்சுக்கிறீங்களா? நீதான் போறியா? கீழே இருந்து எப்படி இந்த விஞ்சி வந்துச்சுன்னு சரி, எப்படியோ வந்துச்சு. இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். பின்வரும் தனிமங்களில் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட தனிமம் குளோரின், நைட்ரஜன், சீசியம், ஃப்ளூரின். ஃப்ளோரினா, நைட்ரஜனா, சீசியமா, ஃப்ளூரினா? ஏன்னா சாய்ஸில் ஃப்ளூரின் இருக்குது. எது நீ வச்சுருக்கேன்? ஃப்ளோரின் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கொண்டு. அதான் கேட்குறான். மோஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலமெண்ட் ஃப்ளூரின், நைட்ரஜன், சீசியம், ஃப்ளூரின். இதுவே கொஞ்சம் மாற்றி கேட்டால் அதிக எலக்ட்ரான் பெரும் என்தால்பி கொண்டது அப்படின்னா குளோரின். அதாவது ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. கெயின் என்தால்பி யாரு? குளோரின்.
ஸோ Cl F ரெண்டு நல்லா வச்சுக்கோ. F அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சரியா? இது ரெண்டுமே நெகட்டிவ். நீங்கள் அதானே கேட்டிருக்கேன், நீயும் எழுதி தானே வந்திருப்ப. ஆனால் ஏன் சொல்ல மாட்டேங்க? 11லேயே இதெல்லாம் வந்துருச்சு. நீ இந்த சிலபஸ் தான் படிச்ச பையன், ஆனால் நீ சொல்ல மாட்டேங்க. இப்போ IUPAC பாரு, 222 கேட்குறான். 2 பை 2 பை 2 பை IUM அதான ரூலு. இதை கேட்டிருக்கான்ல, அப்போ நீ இதுக்கு ஆன்சர் எழுதிதான் வந்துருக்கு. n = 3 என்ற முதன்மை குவாண்டம் எண்ணை பெற்றிருக்கும் ஆர்பிட்டால்களின் மொத்த எண். n = 3 அப்படின்னா அது எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னு கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆல்ரெடி எழுதிட்டு வந்தது. ஆர்பிட்டால், டி பிராக்லி சமன்பாடு. ஸோ அப்போ எத்தனை நாள் மாற்றியும் இதெல்லாம் நீட் ஸ்டாண்டர்ட் கொஷின். ஆனால் நீ 11th 12th அதெல்லாம் எழுதி வந்துருக்க. பார்த்து பல்லின வலையை சேர்ந்தோம், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டா, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் மூவினிய காரணம், ஈரினிய காரணம் கொஷின் இருக்கு, நீ எழுதிட்டு தான் வரணும். மோல் எனும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொள்வாய்ன்னு கேட்கறான். மோல்னா என்னன்னு கேட்கணும். அப்போ அவகேட்ரா நம்பரை பற்றி நீ எழுதணும். அதை வச்சு உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எழுதி ஃபார்மில் எழுதி பாக்ஸ் அடிச்சோன்னா ஃபுல் கணக்கு. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீ போட்டு இவ்வளோ மாஸ் கொடுத்துருந்தா மோலுக்கு ஃபார்மில் கிவன் மாஸ் டிவைடட் பை மோலிகுலர் மாஸ். அப்போ இவ்வளோ மாஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு இவ்வளோ மோலிகுலர் மாஸ், அப்போ இது இவ்வளோ மோலிகுலர், கண்டிப்பாக அதுக்கு 2 மார்க் கொடுக்கும். 100 கேட்குறான். எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் ஃபில் பண்ணுன்னு கேட்குறான். 3px 4s ஆர்பிட்டல் உள்ள n மற்றும் l மதிப்புகள் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர் கேட்டிருக்கேன். அதான் சொல்றேன், நீ படிச்சிருக்க, படிக்கக்கூட ஆற்றல் கேட்டிருக்கேன். அன்னைக்கு எல்லோருமே படிக்கக்கூட ஆற்றல், லாட்டிஸ் எனர்ஜியா என்னன்னு என்கிட்ட கேட்டீங்க. கெமிக்கல் பாண்டி நடத்துறானா, அயானிக் பாண்ட் நடத்துறானா, அதில் லாட்டிஸ் எனர்ஜி நடத்துறானா? ஆனால் நீங்கள் எல்லோருமே ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் நீங்களாம் எழுதுனதால பாஸ் ஆகிருக்கணும். இதுக்கு நீங்கள் 11th எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் எழுதிச்சு. சொல்லுமா, கிப்ஸ் கட்டில ஆக்சிஜனேட்டர் என்ன, போன உந்த குவாண்டம் என்ன விளக்குது. நீ படிச்சிருக்க ஹைசன்பெர்க்கின் நிலையற்ற தன்மை. ஹைட்ரஜனின் அயனியாக்கும் ஆக்சிஜனை விட ஹைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனை விட அதிகம். அதாவது நைட்ரஜனுக்கு வந்து ஹையஸ்ட் அயனிஷன் என்தால்பி இருக்கும் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் நைட்ரஜனில் பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டல், அவுட்டர் மோஸ்ட்ல 3 எலக்ட்ரான் இருக்கும். ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரான் ஹைலி ஸ்டேபிள். ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால ஆக்சிஜனை விட நைட்ரஜனுக்கு அதிகமான அயனிஷன் என்தால்பி நீ கொடுக்கும். அதானே கேட்டிருக்கான். நைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனை விட அதிகம். நான் இந்த 11th 12th புக்காக படித்தேன். நான் என்ட்ரன்ஸாக படிக்கிறேன். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் படிக்கிற பசங்க வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தயாராக. நம்மளும் இப்போ 11th 12th கிளாஸ் எடுத்துக்கலாம், போர்டு டீச்சராக மாதிரி போயிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு கேட்டிருக்காங்க பாரு, மூலக்கூறு வாய்ப்பாடு விகித வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. மோலிகுலர் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா. கார்பன் C = 54.55%, ஹைட்ரஜன் = 9.09%. இதுதான் கஷ்டம். உன் போர்டு எக்ஸாம் ஒன்று கேட்டிருக்காம பாரு, இதுதான் டைம் ஆகும். ஆனால் நீ நீட்டு கஷ்டங்கிற நீ தான் ஏன் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின் எடுத்து பார்த்தா தான் எனக்கு தெரியும். போர் அணு மாதிரியே விளக்கல. போர் மாடல் படிச்சிருக்கேன். நலிவு வாயு சமன்பாடு தருவீங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படிச்சிருக்கேன். அக ஆற்றல் இன்டர்னல் எனர்ஜி படிச்சிருக்கேன். பனிக்கட்டி மோலார் உருவல் லேட்டன் எனர்ஜியை படிச்சிருக்கேன். கருமை சேர்மார்கள் வாய்ப்பு, அது பிரைமரி செகண்டரி தேர்ச்சி இதெல்லாம் படிச்சிருக்கேன். மீசோமெரிக் வேலை இருக்கு. மேம் இப்போ நடத்திட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் இது இருக்கு. IUPAC நினைக்கிறேன். IUPAC இல்லை எலக்ட்ரோமேக் இப்போ கேட்டால் நீ எது இல்லை. ஆனால் அப்போ எழுதணும். ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் அப்படிங்க.
அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டோம்னா நீ எப்படி கேட்டாலும் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மக்கப் பண்ணனா மக்கப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் மக்கப் பண்ணிட்டு வந்திருக்கு. இல்லை அங்கே ஒன்று தெரிஞ்சுக்க தெரியாமல் நடிக்கிறீங்க சொல்லி சார் எனக்கு இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் டைம் பாஸ்க்காக அமைதியாக உட்காந்துருக்கேன். அப்படிலாம் கிடையாது, என்கிட்ட நடிக்க முடியாது. ஆன்சர் சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடும் இதுனா என்ன அதுனா என்ன. இது சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமே நிறைய தப்பு பண்ணுவேன். சும்மா ரேண்டமாக நான் பார்த்தேன். இது வந்து எப்போ ஒரு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டா 2ஆம் திருப்பதிக்கு என்ன வச்சுருக்கேன் 11ஆம். ஸோ இதுலேயே இதுக்கு என்ன சொன்னால் நீ 11th 12th நல்லா படித்தாலும் நீ கிராக் பண்ண முடியும். அது எதாக இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, இல்லை 11th 12th படிச்சுட்டு நீ கோச்சிங் கிளாஸ் போனால் தான் கிராக் பண்ண முடியுங்கிறது மித்து. உண்மையை உடைக்கணுங்க. 11ஆம் 12ஆவது படித்த டீச்சர்களுக்கு நடத்த தெரியாது, கோச்சிங் நடத்தவே தெரியாது. ஏன் அவங்க 11th 12th போர்டே நடத்த தெரியாது. அதுதான் உண்மை. அவங்க நடத்த தெரியாது இல்லையா, நடத்த தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ரெண்டே விஷயத்த தான் என்ன பழச்சு. ஒரு வேலை அப்படி இல்லைன்னா இந்நேரம் நீ இங்கே இருக்க மாட்டேன். இல்லை ஒரு வேலை அப்படி இல்லைன்னா நீ இங்கே இருக்க மாட்டேன். இந்த மாதிரி என்ன வேணா பேசலாம். இல்லை அந்த டீச்சர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய கேக் வாங்கி கொடுப்பாரு சார், இதெல்லாம் பேருக்கு நல்லா இருக்கும். உன் நாலேஜ் தான் ஒரு டீச்சரை டிஃபைன் பண்ணும். பரத்துக்கிட்ட இப்போ எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது உன் டீச்சரை டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ தெரியுதா, நாளைக்கு அந்த கோச்சிங் அடைந்து போயிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் நீ சொல்லலைன்னா அது எனக்கு தான் பிளேம். அப்போது நீ 12th முடிச்சுட்டு வந்துட்டு சில ஆன்சர் பண்ணலாம், உன் மேலே தப்பே கிடையாது. நான் அப்படியே சொல்கிறேன், ஸ்கூல் மேலே போகவே போட மாட்டேன். என்றைக்காவது வந்து ஏது நீ 11th 12th படிச்சுட்டு வரலையா நீ கண்டிப்பாக மற்ற கோச்சிங் அடைந்து போனால் கேட்பான். நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துருக்கும். நீ ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் நான் சிபிஎஸ்சி பசங்களுக்கே எடுப்பேன். அவனுக்குமே ஒன்றும் தெரியாது. அவனுமே ஏதாவது ஒரு கோச்சிங் போயிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கற்றுக்குவான். கோச்சிங்க்கு அப்புறம் தான் எல்லோருமே கற்றுக்குறாங்க. கோச்சிங் எடுக்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கில். அது கோச்சிங்கை விட 11ஆம் 12ஆவது புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்க சொல்லிக் கொடுத்து படிக்க நீ படிக்காமல் வந்திருப்ப இன்னொன்று அதுவுமே இருக்குது. பட் ஆனால் அப்படி சொல்ல போவதில்லை. பசங்க படிக்காமல் வருது அப்படிலாம் சொல்லி பழகி போட்டோம்னா அது தப்பு. அப்படிதான் சொல்ல முடியாது. டீச்சர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈவன் படிக்காத பையனையும் படிக்க வைக்கிறதா டீச்சர் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ அதெல்லாம் தப்பு தான். ஸோ இது ரெண்டுமே ஏற்றுக்க முடியாது. நான் எண்டாவது டீச்சர்ஸ் தான் ப்ளேம் பண்ணுவேன். எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சது தான், வாழ்த்தனமாக தான் இருப்பாங்க அந்த வயசில். டீச்சர்ஸ் தான் உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க கெரியரை பில்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுக்க, நீங்கள் இதெல்லாம் எங்கேயோ ஒரு டைம் படிச்சுட்டு வந்த டாபிக் தான். எதுவுமே 11ஆம் 12ஆவதுல திசை வேகம் என்றால் என்ன, இதே பிசிக்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. வேகம் என்றால் என்ன, வேகத்தின் அளவு என்ன, வேகத்தின் பரிமாணம் என்ன, இடப்பெயர்ச்சி என்ன, கோணம் ஒடுக்கம்னா என்ன, ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி, இதை பற்றிலாம் கொஷின்ஸ் எழுதி வந்திருப்பேன். ஒரு சம் போட்டு வந்திருப்பேன். என்ன மெமரி பண்ணியிருப்பேன். அது டக்கு நீங்கள் ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னா இதுதான் மெமரி எடிஷனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சரியா, உனக்கு இல்லை எனக்கே இருக்கு. சரியா, நான் C4 சைக்கிள் அப்படி எழுதுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது C4 சைக்கிள் பிளான்லாம் நடக்குது, லீஃபில் நடக்குது. ஸோ உங்களை நீங்கள் பரவாயில்ல, நான்லாம் அதை விட பயங்கரமான மக்கள். இத்தனைக்கும் அப்போ நம்ம ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1400 பேர் படிப்பேன். அந்த டைம்லேயே நாங்களாம் மக்கள் பேசினோம். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், C4 சொல்லிச்சு என்றால் என்ன கொஸ்டினை பார்ப்போம். 5 மார்க்கோ 10 மார்க்கோ வரும். டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இது எழுதி இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட், இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட், எப்பளோ 7 அசிடிக்கு, எப்பளோ ஆசிடிக்கு அப்படிலாம் வரும். இப்போ இருக்க உங்கள் C4 சைக்கிள் கிடையாது. நாங்கள் படிக்கிறப்போ வேறு C4 சைக்கிள் பழைய புக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் புக்கு இருக்கும். அந்த புக்கில் இருந்து படிக்கணும். எனக்கு அது C4 சைக்கிள் என்னன்னு தெரியாது. என்னோட பாயிண்ட் குதிரை கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி நல்ல மார்க் வேணுமா, இந்த கொஸ்டினை படி, இந்த கொஸ்டின் வந்து வரும், ப்ளூ பிரிண்டை பாரு, ப்ளூ பிரிண்ட் படி அப்படிங்கிறப்போ அப்புறம் நான் அதுக்கப்புறம் C4 சைக்கிளில் கற்றுக்கிட்டது வந்து அதுக்கப்புறம் கோச்சிங் வந்ததுக்கப்புறமேட்டு காலேஜ் போனதுக்கப்புறம் காலேஜில் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லி கொடுப்பாங்க. என்ன காரணம்னா அதில் ப்ளூ பிரிண்ட்டுங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்படி எல்லாருமே ஓரளவு சொல்லி கொடுப்பாங்க. காலேஜில் ஓரளவுக்கு புஷ் பண்ணுவாங்க. பட் அதை விடவும் பெட்டராக சொல்லிக் கொடுக்கலாம். பட் அவங்க வாங்குற சேலரிக்கு யாருமே எப்பவுமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை செய்யவே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சில ஸ்கூலில் ரொம்ப ரேராக இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் வர ஸ்டூடெண்ட் ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி யாரையும் பார்க்கலப்போ சிபிஎஸ்சியில் அப்படி பார்த்தது.
எப்போ பசங்க சீரியஸாக வரும், ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கோ இல்லை பர்சனலாக இந்த டியூஷன் போயிட்டு வராங்க, அவங்ககிட்ட இருந்து நல்ல நாலேஜ் வருது. எனக்கு அதான் புரியல, ஸ்கூல் சொல்லித்தர முடியாது, கோச்சிங் கிளாஸஸ்லையும் டியூஷன் கிளாஸ் என் கிளாஸ் என்ன சொல்லித்தர முடியுதுன்னா அப்போ ஸ்கூல் எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் சிஸ்டம் நம்ம பார்க்கணும். சரி ரைட், அப்போ இதெல்லாம் உனக்கு சப்ஜெக்ட்லாம் கிடையாது, ரீகால் பண்ணுறது தான் என்னோட வேலை. சரி, அடுத்தது இன்டிகிரேஷன் ஃபார்ம் போகலாமா? இன்டிகிரேஷன் ஃபார்ம் மட்டும் பார்த்து சாப்பிட டைம் ஆகுது. இன்டிகிரேஷன் ஃபார்ம் ஆஃப் வெலாசிட்டி, நாம டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம் ஆஃப் வெலாசிட்டி v equal to dx divided by dt, v equal to dx divided by dt. ஆன்சர். So integration equal to v equal to dx divided by dt. அதுவே இன்டிகிரேஷன் ஃபார்ம்ல வெலாசிட்டி வேணும் அப்படின்னா அது வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணா ஹெட்டிங் போடும், இது டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபார்ம். எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும்? வெலாசிட்டி டைமோட ஃபங்க்ஷன்ல இருந்துச்சு, வெலாசிட்டி டைமோட ஃபங்க்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ x = இன்டெகிரல் ஆஃப் v டாட் dt, டிஸ்பிளேஸ்மெண்ட் x = இன்டெகிரேஷன் ஆஃப் v டாட் dt. இதுதான் நேற்று கிளாஸ் கூட சொல்லியிருக்கேன். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், எப்படி வரும் v equal to 2t square plus 2t அப்படின்னா அதை ப்ராப்பராக இன்டிகிரேஷன் பண்ணோம்னா யூ கெட் டிஸ்டன்ஸ். எழுதிருக்கியா? எழுதிருக்கான், அதனால தான் நேற்று கிளாஸ் நான் ஆன்சர் பண்ணேன். நீ எழுதியாமா? நான் ஆன்சர் பண்ணல. இதுதான் நம்ம சொல்றது, இப்படிதான் புரிஞ்சுட்டு படிக்கணும். புரிஞ்சுன்னா அந்த நீ வெறும் ஃபார்முலாவாக எழுதாமல் அந்த ஃபார்முலா டீட்டெயிலாக எழுது. v அப்படிங்கிறத டைமோட ஃபங்க்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இன்டிகிரேஷன் பண்ணனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீ எழுத மாட்டேங்கிற, உங்களுக்கு புரிஞ்ச மொழியில் நீ எழுதவே மாட்டேங்கிற. நீ என்ன பண்ணுற? x = இன்டிகிரேஷனா v டாட் dt எழுதிட்டு உட்காந்துடுறேன். இது பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு ஓன் நோட்ஸ் வேணாம். அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் கேட்குறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சு படிச்சிருந்தேன்னா நம்ம விங்கிறது டைமோட ஃபங்க்ஷனை கொடுத்து இன்டிகிரேஷன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீ ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எழுது, ஒரு ஃபார்முலாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறத டைமோட ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை டீட்டெயிலிங்க எழுதி படிக்கணும். அப்போ தான் ஃபிசிக்ஸ் உனக்கு கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃபார்முலாவும் எழுதிட்டேன், ஃபார்முலா நல்ல மெமரி ஆகும். ஃபார்முலா எப்படி கேட்டாலும் நீ சொல்லு, அது சின்ன ஃபார்முலா, பட் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க நீ இந்த டீட்டெயில் தான் எழுதி கீழே அதை எழுதி வர வச்சுருக்கேன். ஆமாம், நீங்கள் எழுத மாட்டேங்கிறது எழுதியாக போட்டிருக்கேன். By doing integration of velocity in the function of time, we can get the distance. எழுதி போட்டு அப்படி நீ சொல்லலை. இப்போ தான் நான் ஏன் கோவப்படுறேன்னு, நீ படிக்கலை, 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் படிக்காமல் வந்ததுனால தான் மறக்காது. இது பண்ணக்கூடாது, ஸ்பார்க்காக இருக்கும் இல்லையா? அதை நான் இங்கே எழுத மாட்டேன்னு சொன்னால் கீழே எழுதியே போட்டுருவேன். இந்த மாடலை தான் எழுதும். ஸோ அது கூட ஸோ சம்ஸ் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சலரேஷன் கற்றுக்க அப்படி 1 டைமென்ஷன் முடிச்சிடலாம். ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டி பை டைம் டேக்கன், இது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டி பை டைம் டேக்கன், இது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. என்னென்ன சிம்பிள்ஸ்ல வரும்? பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ஜீரோ ஆக்சலரேஷன். சரியா? பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ஜீரோ ஆக்சலரேஷன். ஜீரோ ஆக்சலரேஷன் வெலாசிட்டி ஜீரோ கிடையாது. சரியா? ஜீரோ ஆக்சலரேஷன் வெலாசிட்டி ஜீரோ கிடையாது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அதான் எழுதுது. நெகட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு இன்னொரு பேர் ரிடார்டேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இன்னொரு பேர் ரிடார்டேஷன். இதோட சிம்பிள் ஏ வெக்டார் மட்டும்தான். ஏ வெக்டார் தண்ணி இது எதுவுமே தர மாட்டோம். இதோட யூனிட் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். meter by second square. Dimension L t to the power minus 2. Right, sir. L t to the power minus 2. Right. Negative acceleration அப்படிங்கிற டைம்ல velocity decrease ஆகும். Negative acceleration velocity decrease ஆகும். Positive acceleration அப்படின்னா velocity increase ஆகும். Zero acceleration velocity மாறாது. அதே velocityல அப்படியே travel ஆகி போயிடும். ஸோ இது கிராஃபில் கொடுத்துருக்கு இல்லையா, அதை ரிவிஷன் பண்ண முடியாது, பட் கிராஃப் நீ நல்லா பார்த்து வச்சு. எக்ஸ்டி கிராஃபில் என்ன மாதிரி
ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஆக்சிஸில் எக்ஸோ, எக்ஸ் ஆக்சிஸில் டியும் கொடுத்துருந்தாங்க. அது ஸ்லோப் எதை பற்றி கொடுக்கும் அப்படின்னு இல்லை, எதை பற்றி கொடுக்குன்னு கேட்குறேன். ஸ்லோப் எதை பற்றி கொடுக்கும்? டிஃபரன்ஷியேஷன் ஏன் செய்யும்? அவன் ஆரம்பிச்சுங்க. டிஃபரன்ஷியேஷன் என்னது? dx / dt, வெலாசிட்டி தானே. அப்போ இதோட ஸ்லோப்பு வெலாசிட்டியை பற்றி கொடுக்கும். பாயிண்ட் தானே, ஸ்லோப்பு வெலாசிட்டியை பற்றி கொடுக்கும். எழுதலையா? அதெல்லாம் மேலே எழுதி போட்டிருப்பேன். v = dx / dt, slope is equal to tan theta, so slope equal to m, m equal to tan theta. இது ஒரு வேளை எப்படி இருந்துச்சுன்னா இது வெலாசிட்டி dt, ஏங்கிற பாயிண்ட்ல வெலாசிட்டி அண்ட் பிங்கிற பாயிண்ட்ல வெலாசிட்டி. ஏங்கிற பாயிண்ட்ல ஸ்லோப் கம்மியாக இருக்கும், பிங்கிற பாயிண்ட்ல ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஸ்லோப் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கு. அதனால தான் பிங்கிற பாயிண்ட்ல வெலாசிட்டி அதிகம் கம்பேரிங் டு ஏங்கிற பாயிண்ட். ஏன்னா பிங்கிற பாயிண்ட்ல ஸ்லோப் அதிகம். அப்போ இது வந்து இல்லையா, ஸ்லோப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. வென் அப்படின்னு கேட்டேன்னா, வென் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் எக்ஸோட டீட்டெயில் வரும், எக்ஸ் ஆக்சிஸில் டியோட டீட்டெயில். அதாவது ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் டைமுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதுக்கு டிஒய்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸஸில் டைம், ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு சர்க்குலர் பாத் கொடுத்துருந்தாங்கன்னா நாட் பாசிபிள். ரெண்டு பாயிண்ட்ல ஒரே டைம் வராது, ரெண்டு பாயிண்ட்ல ஒரே டைம். டூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நடத்துறேன், பழைய ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்ட். இது ஃபார்முலாஸில் ஒரு டைம் இதுலேயே முக்கியமான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டிகிரேஷன் ஃபார்ம், டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம். ஆக்சலரேஷனோட டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம் அப்படின்னா dv / dt. ஆக்சலரேஷனோட டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா அப்படின்னா dv / dt. வெலாசிட்டி டைம் ஃபங்க்ஷன்ல இருக்கும், வெலாசிட்டி டைமோட ஃபங்க்ஷன்ல இருக்கும். இதுவே v = இன்டிகிரேஷன் ஆஃப் a டாட் dt அப்படின்னா ஆக்சலரேஷன் என்னவா இருக்கணும்? டைம் ஃபங்க்ஷன்ல இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் டைம் ஃபங்க்ஷன்ல இருந்தா அதை இன்டிகிரேஷன் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி டைம் ஃபங்க்ஷன்ல இருந்தா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சலரேஷன். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். தெளிவா சரியா? சாப்பிடணும். நம்ம லாஸ்ட் பண்ணுறோம்.